என்னதான் நம்ம ஒருத்தவங்க மேலே வெறுப்பாக இருந்தாலும் அவங்க மேலே உண்மையாக அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் மறக்கவே முடியல. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி, நம்ம முழுசாக ஒருத்தவங்க மேலே உண்மையாகவும் பாசமாகவும் இருந்தோம் அப்படின்னா அதை வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளால் மாற்றிக்கவே முடியல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி என் லைஃப்பில் ஒன்று நடந்துச்சு. அது என்னமோ தெரியல, நம்ம யாரையும் முழுசாக வந்து வெறுக்கவே முடியலை. ஏன் நம்ம வளர்ந்ததே அப்படி தானா என்னென்னு தெரியல. நமக்கு கெட்டதே நினச்சாலும் நம்ம அவங்கள நல்லதாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம உறவுகளை வந்து எப்பயுமே வந்து நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் கூடுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு இதில் ஒன்றா சேர்ந்தோம். எனக்கு ரொம்ப வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சா இல்லை ரொம்ப சோகமாக இருந்துச்சா அப்படின்னு கூட நல்லா தெளிவாக சொல்ல முடியலை. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம், எப்படியோ நம்ம ஃபேமிலி எங்கிட்டோ நம்மளை வச்சு பிரிஞ்சாலும் நம்மளை வச்சு சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் சேர்ந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இப்போயும் போல் எப்பயுமே எல்லோரும் எல்லா ஃபேமிலியோடும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம், இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம ஜாலியாக இருந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க பிடிக்காதவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம பிடிச்சவங்களோட நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.